ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தில் நடிச்சுட்டு இருக்காரு எச் வினோத் அவர்களுடைய டைரக்ஷனில். ஸோ இந்த ஜனநாயகன் படம் தளபதியோட கடைசி படம்ன்றதுனால ஃபேன்ஸ் மத்தியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் தளபதி திரும்பவும் படம் நடிக்க போகிறது இல்லை, அரசியலில் இறங்கி மக்களுக்கு பார்த்தீங்கன்னா சேவை பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே தளபதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ என்னதான் ஜனநாயகன் படத்துக்கு அப்புறமா தளபதி திரும்பவும் படம் நடிக்க மாட்டேன்னு தளபதி சொன்னால் கூட 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தளபதி 17 படத்தில் நடிப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை பார்த்தீங்கன்னா தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் இருந்துக்கிட்டு வருது. ஸோ இப்போ ஜனநாயகன் படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் ஒன்று வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஜனநாயகன் படத்தோட இறுதிக்காட்ட ஷூட் பார்த்தீங்கன்னா பயங்கர பரபரப்பாக நடந்துட்டு இருக்கு. இந்த ஜனநாயகன் படத்தோட மொத்த ஷூட்டுமே பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா 100% கன்ஃபார்மான நியூஸ் தான். எதனால இது கன்ஃபார்மான நியூஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறையா செலிபிரிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ட்வீட்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தந்தி டிவி நியூஸ் சேனல்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்தோட மொத்த ஷூட்டுமே மே 15ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அவங்களுமே சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பெரிய நியூஸ் சேனல்ஸ் ஒரு நியூஸை சொல்கிறாங்கன்னும் போது அது ஃபேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, 100% கன்ஃபார்மாக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ ஜனநாயகன் படத்தோட மொத்த ஷெடியூலுமே பார்த்தீங்கன்னா மே 15ஆம் தேதிக்குள்ளே முடிஞ்சிருச்சுன்னா மே 20ஆம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தளபதி சுற்றுப்பயணத்துக்கு கிளம்ப போகிறாரு. அதுக்கப்புறம் அரசியல் காலமே பயங்கர பரபரப்பாக இருக்க போகுது. ஓகே நண்பா, இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.